நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போகிறோம். எது கிறிஸ்துவை பற்றினது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எவ்வளோ அழகா வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். எது கிறிஸ்துவை பற்றினது அல்ல? ஒரு 5 காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்க்க போறோம். முதலாவது லௌகீக ஞானம். லௌகீக ஞானம்னா எனக்கு ஈப்ரு தெரியும், கிரேக்கு தெரியும், லத்தீன் தெரியும், பல பாஷைகள் எனக்கு தெரியும். ஓகேங்க, தெரியட்டும். அதை வச்சு என்ன லாபம்? எப்படி இயேசுவை நம்ம அதை பிரதிபலிக்க போறோம்? அந்த மொழிகள் மூலமாக மொழிகள் கற்றுக்கொள்வது நல்லது. ஆனா அந்த மொழிகள் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது? அது கிறிஸ்துவை பற்றின ஞானமாக இருந்தால் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். மாயமான தந்திரம் இல்லைங்க என்கிட்ட, ஆனா அதை இருக்கிறது போல காண்பித்து மற்றவர்களை வசீகரப்படுத்தி இழுக்கிறது மாயமான தந்திரம். இந்த நாட்களில மாயம் மாயம் எங்க பார்த்தாலும் மாயமான காரியங்கள், அது மோசமான காரியம். 3வது எச்சரிக்கையாயிரு. இந்த லௌகீக ஞானத்துக்கும் மாயமான தந்திரம் ஜனங்களை வசீகரப்படுத்தி இழுக்கிறது, அது மிக மோசமானது. இவைகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். 4வது மனுஷர்களின் பாரம்பரியம். சாப்பிடு, அதை செய்யாத, இதை செய்யாத, பாஸ்டிங்கிற, அதை பண்ணு, இதை பண்ணு. எவைகள் பாரம்பரியம்? உலக வழிபாடுகள். 5வது உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக நம்முடைய காரியங்கள் இந்த நாட்களிலே இல்லையே. மனுஷர்களின் பாரம்பரியம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள், அப்புறம் உலக வழிபாடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலக வழிபாடுகள் என்ன? முந்தைய நாட்களில் நம்ம கிறிஸ்துவை பற்றினதை அல்லாமல் வேற காரியங்களை நம்ம யோசிச்சு கொண்டிருந்தோம். மனுஷர்களுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோம். விக்கிரகங்களை பிரியப்படுத்தி காரியங்களை நம்ம செய்து கொண்டு வந்திருந்தோம். இவைகள் எல்லாம் உலக வழிபாடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? மெய்யான உலக இரட்சகர் இயேசுவை பின்பற்றுகிறோமா? இல்லை உலக வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்லை மனுஷர்களை பிரியப்படுத்துகிறோமா? இவைகள் எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களில் நம்ம அதை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.